இன்னைக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. மயக்கமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, அங்க அப்பா ஹாஸ்டல் சேர்த்ததுலேருந்து நான் ஒழுங்கா சாப்பிடுறதே கிடையாது. அதாவது நான் பெங்களூர்லேருந்து என்னைக்கு மதுரைக்கு வந்தேனோ, அன்னைக்கு இருந்துட்டு ஒழுங்கா சாப்பிடல. ஏகப்பட்ட கவலைகள். அதனால பாருங்க சாப்பிடவே முடியல என்னால. ஆ அதனாலயே என்னன்னு தெரியல. பயங்கரமா தலை சுத்தி ஒரு மாதிரியா கண்ண சொறிட்டு மயக்க மயக்கமா வந்துருச்சு. தனியா வேற இருக்கேன். யாருமே இல்ல துணைக்கு. நான் மட்டும் தான் இருக்கேன். ஆ அதனால பாருங்க, இப்ப சரி காலையிலே போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 7 மணிக்கெல்லாம் கீழ வந்துட்டேன். கேண்டீனுக்கு வந்துட்டேன். 7 மணிக்கு வந்தா அங்க ரெடி ஆகல. அதனால ஒரு காஃபியும், ஒரு வடையும் சாப்பிட்டேன். எனக்கு காலையிலயுமே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த மாரி இருந்தது இல்லங்க. என்னதான் இருந்தாலும் நான் விரதம்லாம் இருப்பேன் நான் ஒண்ணுமே செய்யாது. இப்ப இந்த மனக்கவலைகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த மாரி இருக்குங்க. அப்பா வந்து இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகல. அதே நிலைமையில எப்படி நாங்க கொண்டு வந்தோமோ, அத விட கொஞ்சம் மோசமா தான் ஆயிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா கண்ணு வந்து தொறந்து பார்க்க மாட்டேன்றாரு. வந்த அன்னைக்கெல்லாம் வந்து கண்ணுலாம் தொறந்தாங்க. இப்ப வந்து கண்ணு தொறந்தே பார்க்க மாட்டேன்றாங்க. சரி இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னோட பிரதரோட பொண்ணு வந்துட்டு இந்த தடவை வந்து +2 எக்ஸாம் எழுதுறாங்க. கொஞ்சம் அவங்க வந்து நல்ல மார்க் வாங்கணும். ஆனா என்னோட பிரதர் வந்துட்டு கால் ஊனமானவங்க. அடுத்து வந்துட்டு அந்த பொண்ணோட அம்மாவும் ஊனமானவங்க. அதாவது என்னோட பிரதரோட ஒய்ஃபும் இந்த குழந்தை தான் வந்து படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் அந்த குடும்பம். அதனால பாருங்க நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பாவும் சீக்கிரம் சரியாகணும். ஏன்னா அப்பா சரியானா அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பாரு. அதனால கொஞ்சம் சரியாகணும்னு சொல்லிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பான்னு ஒருத்தங்க கூட அம்மா அப்பா இருந்தாலே நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தானே. எங்க அப்பா தான் பார்க்கும்போது